இது ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் 12. இந்த வீடியோவில் ஆரி வேவ் ஸ்டிச் பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போது வேவ் ஸ்டிச் போட ஆரம்பிக்கிறேன். இங்கே கீழே இருக்கிற லைனில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். திருப்பி கீழே ஒரு செயின் ஸ்டிச், மேலே ஒன்று. ஸோ இப்படி ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி புல் பண்ணிட்டீங்கன்னா அதோட லுக் மாறிடும். ஸோ புல் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இழுத்துட்டு திரும்பணும். ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இழுத்துட்டு இப்படி திரும்பி ஸ்டிச் போடணும். ஸோ இந்த மாதிரி போடும்போது அந்த வேவ் ஸ்டிச்சோட ஷேப் பார்த்திங்கன்னா இந்த வி ஷேப்பில் பர்ஃபெக்டாக வரும். இங்கே நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போது இதே மாதிரி இன்னும் 2 லைன்ஸ் ட்ரா பண்ணுறேன். இப்போது இன்னொரு மெத்தட் வேவ் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். ஸோ முதல்ல ஸ்டார்ட் பண்ண மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி புல் பண்ணி கொண்டு வரணும். ஒரு ஸ்டிச்சுக்கும் ஒரு புல் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அடுத்த லைனுக்கு வரும்போது கொஞ்சம் புல் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டோம்னா, ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு பண்ண ஸ்டிச்சுக்கும் இதுக்கும் உங்களுக்கு லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியணும். இந்த 2 டைப்புமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிளேசஸில் யூஸ் பண்ணலாம். இப்போது இங்கே இதை நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ அடுத்ததாக இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இதே வேவ் ஸ்டிச்சை நான் ஒரு சிங்கிள் லைனில் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 டைப்ஸில் நம்ம டபுள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனை மார்க்கிங்காக வச்சு ஸ்டிச் பண்ணோம். இப்போது சில டிசைன்ஸில் நம்ம சிங்கிள் லைன் தான் ட்ரா பண்ணியிருப்போம் ட்ரேஸ் பண்ணும்போது. ஸோ அதில் எப்படி வேவ் ஸ்டிச் போடணுன்றதை பார்க்கலாம். நம்ம வரைஞ்சிருக்கிற கோட்டுக்கு மேலேயும் கீழேயுமா நீடில் கொண்டு போயிட்டு இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இங்கே நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போது அடுத்ததாக இங்கே இன்னொரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இதில் முதல்ல நான் செயின் ஸ்டிச் போட போகிறேன். இப்போது இந்த லைனுக்கு மேலேயும் கீழேயுமா நம்ம இந்த வேவ் ஸ்டிச்சை போடலாம். இந்த டைப்பில் வேவ் ஸ்டிச் போடும்போது நல்லா போல்டாக தெரியும் அண்டு கொஞ்சம் எம்போஸ்டாகவும் இருக்கும். இப்போ இங்கே நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கர்வ்ஸ் வரைஞ்சிட்டு இது மேலே நான் இப்போ வேவ் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் டைப் நம்ம கட் ஒர்க்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுலேயும் முதல்ல செயின் ஸ்டிச் போடணும். இப்போ இதில் செயின் ஸ்டிச் டபுள் லைனாக கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த கார்னர்லேருந்து அப்படியே திருப்பி டபுள் லைனாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ அதுக்கு மேலே வேவ் ஸ்டிச் போடணும். இப்போது இந்த இடத்துல நம்ம வேவ் ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். இது பார்த்திங்கன்னா முன்னாடி போட்டதை விட இன்னமும் ப்ராடாகவும் போல்டாகவும் எம்போஸ்டாகவும் தெரியும். ஸோ இந்த டைப் வேவ் ஸ்டிச் கட் ஒர்க்லலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ வேவ் ஸ்டிச்சோட இன்னொரு முக்கியமான யூசஸ் பார்த்திங்கன்னா ஆரி காட்டில் ப்ளவுஸ் ஃபிட் பண்ணும்போது இந்த ஸ்டிச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலாக ப்ளவுஸ் டிசைன்ஸ்குள்ளே வேவ் ஸ்டிச்சை ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம்னாலும் உங்களுக்கு காட் ஃபிக்ஸிங் டைம்லேயோ கட் ஒர்க் டைம்லேயோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.